ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர் கட்டுனர் காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னையிலிருந்து விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு, நேர்காணல் என்னைக்கு, ரிசல்ட் என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதோட சோஷியல் மீடியாக்களும் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுறதால அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நியாய விலைக் கடைகளில் டிசம்பருக்குள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. நியாய விலைக் கடைகளில் உள்ள விற்பனையாளர் கட்டுனர் காலி பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும். இந்த பணியை பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும். வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து தகுந்த வயது போன்ற தகுதிகளுடன் விற்பனையாளர்கள் கட்டுநர்களின் பட்டியலை பெற வேண்டும். இந்த பணிகளை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் முடிக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா காலி பணிகளுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க நவம்பர் 7ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா கடைசி நாளாக அறிவிக்க வேண்டும். மேலும் தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான நேர்முகத் தேர்வை நவம்பர் இறுதியில் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 3ஆவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வாளர்களின் இறுதி பட்டியலை வெளியிட்டு பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க.